சக்தி பராசக்தி. 51 சக்தி பீடத்தில் மிக முக்கியமாக இருக்கிற காமக்கா தேவியோட நுழைவு வாயிலில் பார்த்திங்கன்னா 2 சிங்கம் இருக்குது. அம்பாலோட வாகனமும் அதுதான். வாங்க நம்ம உள்ளே போகலாம். நாம் இப்போ வந்திருக்க இந்த இடத்தோட குளத்தோட பேர் வந்து சௌபாக்கிய குண்ட். சுவாமியை தரிசிக்க வரவங்க ஃபஸ்ட்டு இந்த குளத்தில் வந்து சுவாமிக்கிட்ட நம்ம வந்து ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சன்னதிக்குள்ளேயே போக முடியும். புண்ணிய தீர்த்தமாக வணங்கப்படுற இந்த குளத்துக்கு நாம் போய் வணங்கிட்டு வரலாம். வாங்க. இந்த தீர்த்தத்தை இப்படி எடுத்து இடது கைக்கு மேலே வலது கையை வச்சுக்கணும். नमः विष्णु नमः विष्णु नमः अद्य श्रीषु जगत्या. லோகித்தம் அப்படின்ற தீர்த்தம் அருணாச்சலத்திலேருந்து வருது. இங்கே வந்து அது பிரம்மபுத்திராவாக வணங்கப்படுது. ஆனால் இந்த காமக்கியா கோவிலில் மூர்த்திகளும் தீர்த்தங்களுமே தெய்வங்களாக வணங்கப்படுகிறது. नमस्ते. गणपति देव महाभैरव रूपिणे देवीनाथ कामाख्या दर्शन पूजा प्रीति. Just hold your hand. இது வந்து நம்ம வந்து புனித நீரால் நீராடிய பின்பு கணேசர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் காமக்கியா தேவியை பார்க்க போகணுமா. ஓம் நம சிவாய். கணேஷா. இந்த கணேஷாவுக்கு மக்கள்கிட்ட ஒரு வினோதமான பழக்கம் இருக்குது. ஒரு காயின் எடுத்து சுவாமியோட பாதத்தில் வச்சு நாம் என்ன வேண்டிக்கிறோமோ அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களோட நம்பிக்கை. அதே நம்பிக்கையை நாமளும் பின்தொடர்ந்து கணேஷாவுக்கு காயின் வச்சு நல்லா வேண்டிக்கலாம். What are the 7 temples? Here in the inside you find the Tara, Kali and Chinnamastik. Here in the inside there is Sorosi, that means Ma Kamakya, and Matangi and Kamala here. But other 7 temples in the outside. That means Kali, Tara, Chinnamastika, Bagalamukhi, Bhuvaneshwari, Bhairavi and Dhumavati. யோனி வடிவில் இருக்க காமக்கியா தேவியை பார்க்கறதுக்கு ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குங்க. அதில் ஒரு 25 படிக்கட்டு இருக்கும். அதில் நம்ம இறங்கி போனோம்னா காமக்கியா தேவியை நாம் தொட்டு வணங்கி மனசார பிரார்த்திக்கலாம். அம்பாளுக்கு அடுத்து லக்ஷ்மி தேவியும் அதற்கு பக்கத்திலேயே பார்வதி தேவியும் 3 முப்பெரும் தேவிகளுமே இந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ளே இருக்காங்க. நாம் இங்கே மனசார எதை வேண்டிக்கிட்டாலும் அதை அம்பாள் 3 பேருமே சேர்ந்து நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பாங்க என்பதுதான் உண்மை. ஓம் சக்தி பராசக்தி. நாம் இப்போ 51 சக்தி பீடத்தில் மிக முக்கியமான யோனி பகுதி விழுந்த இடம்தான் இந்த காமக்கியா தேவி. உள்ளே நம்ம சாமியை பார்த்தோம். சாமி வந்து ஒரு பாறை வடியில் இருப்பாங்க. இங்கே வந்து உருவம் கிடையாது. உள்ளே நம்ம ஒரு படி மாதிரி இறங்கி போனோம். அங்கே இறங்கி போகும்போது பார்த்திங்கன்னா 3 தேவியர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து காமக்கியா தேவி, 2வது லக்ஷ்மி, 3வது வந்து பார்வதி தேவி. இவங்க 3 பேரோட சன்னதியும் உள்ளார இருக்குங்க. அதை இப்போ நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். உள்ள கேமரா அலோடு கிடையாதுங்கிறதால நம்ம இப்போ பார்த்துட்டு வந்திருக்கோம். அரூப வடிவில் இருக்க தேவியை சூழ்ந்து நீரோட்டம் வந்துக்கிட்டே இருக்கோங்க. இந்த நீர் தீர்த்தமாக மக்களுக்கு வணங்கப்படுகிறது. இந்த கோவிலோட மிக சிறப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அம்பாளுக்கு இங்கே ரத்தப்போக்கு வரதா நம்பப்படுது. ஜூலை மாதத்தில் ஒரு 3 நாட்கள் இந்த கோவிலெல்லாம் தானாக மூடப்படும். அப்போ அம்பாளுக்கு எந்த விதமான பூஜைகளோ புனஸ்காரங்களோ செய்யறதில்ல. அதே மாதிரி இந்த ஊரில் எந்த விதமான நல்ல காரியங்களும் நடக்கிறது இல்லைங்க. அந்த 3 நாள் திருவிழாவாக கொண்டாடுவாங்க. இங்கே வெளியே வந்து வேதங்கள் ஓதப்படும், பூஜைகள் நடத்தப்படும். ஆனால் அம்பாளோட கதவு மூடி இருக்கும். 3 நாள் கழித்து அந்த கதவை திறந்து அம்பாளுக்கு பாலாபிஷேகம் மற்ற வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சதுக்கு அப்புறமா பக்தர்களை பார்க்கறதுக்கு வந்து அனுமதிக்கிறாங்க. शीतला नमस्कार नमा नमामि
जानि जानिह पापानि जन्मांतर कृतानिश तानि तानि विनश्यन्ति प्रदक्षिणम पदे पदे. இந்த தேவி வந்து நம்ம ஊரில் முத்துமாரி அம்மன் இருக்காங்களா, அந்த மாதிரி அம்பாலோட முத்து நம்ம உடம்புல இறங்கும்போது சுவாமிக்கு வேண்டிட்டு நம்ம வந்து பூஜை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு இந்த தேவி தான் அம்பாலாக இருக்காங்க. இது வந்து அம்பாளுக்கு டெய்லி பலி கொடுப்பாங்க. பலி கொடுக்குற எருமை பலி கொடுக்குற இடம் இது. இங்கே வந்து ஆட்டுக்கு வந்து பலி கொடுக்குற இடம் இருக்குது. ஆடுகள் வந்து இங்கே பலி கொடுக்கப்படுது. இங்கே வந்து அம்பாளுக்கு ஆடுகள் வந்து பலி கொடுக்கப்பட்டு பிரசாதமாக வழங்கப்படுகிறது. இங்கே 5 விதமான பலி கொடுக்கப்படுது. எருமை, ஆடு, பறவை, மீன், அப்புறம் வந்து பூசணிக்காய் அப்படின்னு 5 வகையான பலி வந்து இந்த கோவிலில் கொடுக்குறாங்க. இப்போ இங்கே வந்து புறா வந்து பலி கொடுக்க போகிறாங்க, பறவை இனம். நம்ம ஊரில் சாமிக்கு படையல் போடும்போது சக்கரை பொங்கல், பாயாசம், கொழுக்கட்டை அந்த மாதிரி நிறைய பிரசாதங்களை வச்சு நம்ம வணங்குவோம். ஆனால் காமாக்கியா தேவி கோவிலில் பலியிட்ட ஆடுகள் அவைகள் தான் வந்து பிரசாதமாக அம்பாளுக்கு படைக்கப்படுதுங்க. இது வந்து கேட் நம்பர் 2. இந்த வழியாக வந்து சிவபெருமானும் பார்வதியும் இருக்காங்களா, அது வரையும் நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். ஆனால் நாம் காமாக்கியா தேவியை பார்க்க முடியாது. அன்னபூர்ணா தேவி எவ்வளவு பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்களும் இந்த அம்பாளை பார்க்க மிக சாதாரணமாக வந்துட்டு போவாங்க. நம்மளுடைய வேண்டுதலை கோவிலுக்கு உள்ள மட்டும் இல்லைங்க, கோவிலுக்கு வெளியில் இந்த மலையில் எங்கே நின்றுட்டு நாம் மனசார வேண்டிக்கிட்டாலும் அந்த காரியம் நிச்சயமாக வெற்றி பெறும். அவ்வளோ சக்தி வாய்ந்த மலை தான் இந்த மலை. காமாக்கியா தேவி ஒரு சின்ன மலை மேலே அமர்ந்திருக்காங்க. இந்த மலையின் பெயர் நீராச்சலம். இந்த நீராச்சலம் மலை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பல சித்தர்களும் ஞானிகளும் இங்கே வந்து தவம் செஞ்சுருக்காங்க. கோவிலுக்கு உள்ள மட்டும் இல்லைங்க, கோவிலுக்கு வெளியில் இந்த நீராச்சல் மலை மேலே அமர்ந்து என்ன நம்ம வேண்டிக்கிட்டாலும் நம்மளுடைய எண்ணங்கள் வெற்றி பெறும் அப்படிங்கிறது உண்மை. மிருகசேஷம் வர நட்சத்திரம், அதுக்கு அடுத்து வர அஸ்தம் நட்சத்திரம் தான் இந்த அம்பாபாச்சி பூஜை வந்து கொண்டாடப்படுதுங்க. இது ஒரு மிகப்பெரிய திருவிழா. இந்த ஊரில் வந்து மிகப்பெரிய திருவிழா. காமாக்கியா தேவியை திரிபுர சுந்தரினும் காளிகா தேவி அப்படின்னு கூட இங்கே கூப்பிடுறாங்க. நம்ம தென்னாட்டில் தெய்வங்கள் மூர்த்தி ரூபமாக வணங்கப்படுகிறது. ஆனால் வடநாட்டில் தீர்த்த ரூபங்களுக்கும் கடவுளோட அந்தஸ்தை கொடுத்து வணங்கப்படுது. உலகத்தையே சிருஷ்டி பண்ற தெய்வமாக இங்க காளி அமர்ந்திருக்கிறதுனால இந்த இடம் யோனி பீடமாக வணங்கப்படுது. காமாக்கியா தேவி கோயிலில் வந்து தந்திரங்கள் செய்யப்படுவதாக நம்பப்படுகிறது. இங்கே அதுக்கான நிறைய பூஜாரிகள் இருக்காங்க. இங்கே பலி கொடுக்கப்படுது. குருமார்களும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளும் வியாபார பிரமுகர்களும் இந்த கோயிலுக்கு வந்து பலி கொடுத்துட்டு போவாங்களாம். அப்படி வரும்போது அவங்களுடைய எண்ணங்களும் வேண்டுதலும் நிறைவேற்றுறதாக நம்பப்படுது. இது வந்து தாராபேட், காமாக்கியா தேவி பக்கத்துலேயே இடது பக்கத்தில் இருக்க தேவி. நம்ம உள்ளார காமாக்கியா தேவியை பார்த்துட்டு வெளியில் வரும்போது இடது பக்கத்தில் இருக்குது இந்த கோவில்.